அமெரிக்காவில் ஒரு ஒரு டவுனில் ஒரு அம்மா ரோட்டு ஓரமாக நடந்து போயிட்டு இருந்துச்சு. என்ன, ஒரு பெரிய ட்ரக் வந்து என்ன பண்ணிட்டான், அந்த அம்மா அடிச்சு தூக்கி போட்டான். அந்த அம்மா என்ன பண்ணிட்டான், என்ன பண்ணா ட்ரக்கு ஆ அடிச்சு தூக்கி போட்டோம். ஆமா, கேட்கும் போது அழுவு வருது. அடிச்சு என்ன பண்ணிட்டான், தூக்கி போட்டான். என்ன, அதை வந்து அவன் பையன் பார்த்துட்டு இருக்கான். என்ன, அந்த பையன் வந்து அம்மா இந்தாண்ட வருமே, ரோட்டு தாண்டி இந்தாண்ட வரும்னு பார்த்துட்டு இருக்கான். ஆனால் அடிச்சு தூக்கி போட்டு ட்ரக்கார அவன் பாட்டு அவன் போயிட்டான். என்ன, இப்போ ஓடுறான். ஐயோ நம்ம அம்மா அடிச்சு போட்டான்னு ஓடி போய், ஐயோ என் அம்மா என்னம்மா உயிரோடு இருக்குமேனா, அந்த அம்மாவுக்கு என்னது இதாயிடுச்சு, மயக்கத்துக்கு போயிடுச்சு, கோமாவுக்கு போயிடுச்சு. என்ன, ஐயோ யாராவது காப்பாத்துக்கன்றா. எல்லாரும் என்ன பண்றாங்க, எங்க ஊர்ல எவனும் வெளியில வர மாட்டான். அங்கேயே இருந்து என்ன பண்றான், ஒரு 108க்கு ஃபோன் பண்ணா ஆம்புலன்ஸ் வந்துச்சு. ஆம்புலன்ஸ்ல வந்து தூக்கி போட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டாங்க. ஆஸ்பத்திரியில் போய் எல்லா டெஸ்ட்டும் பண்ணிட்டாங்க. ஆனா என்னாச்சு, இந்த அம்மா பொழைக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது அப்படின்ட்டாங்க. இந்த பையன் ஆஸ்பத்திரிக்கு ஓடுறான். என்ன, அவங்க ஏழை. என்ன, ஓடி போய் ஆஸ்பத்திரியில் போய் சேர்றான். டாக்டர் இந்த அம்மாவுக்கு சொந்தக்காரங்க யாரும் இருக்காங்களான்னு கேட்டாங்க. அப்போ அவன் சொல்கிறேன், நான் தான், எனக்கு 18 வயசாகுது, எனக்கு கீழே 2 தம்பிங்க இருக்கானுங்க, நான் தான் வீட்டில் மூத்தவன், எங்கள் அப்பா செத்து போயிட்டாரு அப்படின்றாங்க. அந்த டாக்டர் அவனை கூப்பிட்டு சொல்கிறார், என்ன சொல்கிறாருனாக்கா, உங்கள் அம்மா என்ன பண்ண முடியாது, பழைக்க முடியாது, அவங்கள காப்பாற்ற முடியாது. அவன் ஒரே கதறி அழுகுறான். டாக்டர் எப்படியாவது எங்கள் அம்மாவை காப்பாற்றிருங்க, ஏன்னா நாங்கள் 3 பேர் இருக்கோம், நானும் அதை எப்படியே பழைச்சிக்குவேன், எனக்கு கீழே 2 தம்பிங்க இருக்காங்க, அந்த தம்பிகளை என்ன பண்ண முடியாது, என்னால் காப்பாற்ற முடியாது, அவங்க அம்மா இல்லாத ஒன்றுமே முடியாது, அதில் அவங்கள எப்படியோ காப்பாற்றுங்க அப்படின்னு என்ன பண்ணுறான், அவர் காலை பிடிச்சிட்டு கதறான், கெஞ்சுறான், எல்லாம் பண்ணுறான். எல்லாம் பண்ணி முடிச்ச பிறகு டாக்டர் அவனை தூக்கி சொல்கிறாரு, என்னால் ஒன்றும் முடியாதுப்பா, என்னால் ஒன்றும் முடியாது. அதுதான், என் கையை விட்டு எல்லாமே போயிடுச்சு, இதுக்கு மேலே எதாவது என்ன பண்ணணும், யார் தான் பண்ணணும், ஏசாமி தான் எதாவது பண்ணணும் அப்படின்னு. அவனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. அம்மா செத்து போயிட்டாங்கன்னா இவன் 16-18 வயசு பையனா, என்ன பண்ண முடியும், படிச்சுக்கிட்டு இருக்கான். என்ன, ரொம்ப கவலையோட அவனை போட்டு ரோட்டில் மென்டலாக அழுதுகிட்டே வரான். என்ன பண்ணிட்டு வரான், மென்டலாக அவன் அழுதுகிட்டு வரான். ஏன்னா அம்மா போயிட்டு என்னது, அப்பாவை செத்து போயிட்டாரு, அம்மாவை செத்து போயிட்டு என்ன ஆகும், வழி கிடையாது, தம்பிங்க 2 பேர்த்த வச்சு காப்பாற்றணும். அதனால அவனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, அழுதுகிட்டே ரோட்டில் நடந்து வரான். ஒரு வயசான அம்மா அவனை வந்து கேட்குறாங்க, ஏன் தம்பி அழுதுகிட்டே போற அப்படின்னு. யார் வந்து கேட்குறாங்க, ஒரு வயசான அம்மா. இது போல சொல்றான் அவன், எங்க அம்மா ஹாஸ்பிட்டலில் கிடக்குறாங்க, டாக்டர் சொல்லிட்டாரு எங்க அம்மா பிழைக்க மாட்டாங்கன்னு, ஆனா நான் வந்து என்ன பண்றேன், நம்பிக்கையோடு இருக்கேன், ஏன்னா ஏசாமி வந்து எங்க அம்மாவை காப்பாற்றிடுவாருன்ற நம்பிக்கை இருக்கு, அதனால நான் வந்து அழுதுகிட்டே ஜெபம் பண்ணிக்கிட்டே போறேன் அப்படின்னு. அப்ப அந்த அம்மா சொன்னாங்க, நீ அழுதுகிட்டே போறது ரொம்ப சந்தோஷம், ஜெபம் பண்ணிக்கிட்டே போறது ரொம்ப சந்தோஷம், ஆனா உங்க அம்மா போட்டோ வச்சிருக்கேன் அப்படின்னாங்க. நாங்க ரொம்ப ஏழை, எனக்கு எங்கள் அம்மா ஃபோட்டோலாம் ஒன்றும் கிடையாது, என் தம்பி வந்து ஒரு ஃபோட்டோ அழகாக வரைஞ்சி வச்சுருக்கான், அதுதான் இருக்குது, டிராயிங் வேணா இருக்குது அப்படின்னா. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, இதை எடுத்துகிட்டு போய் நீ ஆலயத்தில் வச்சு என்ன பண்ணு, ஜெபம் பண்ணு அப்படின்றாங்க. அந்த அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் டிராயிங் எடுத்துகிட்டு போய் ஜெபம் பண்ணிவிட்டு அதை அப்படியே கொண்டாந்து அவங்க அம்மா கையில் வச்சு கதறான், ஆண்டவரே எங்கள் அம்மாவை காப்பாற்று அப்படின்னு. என்ன சொல்கிறா, ஆண்டவரே எங்கள் அம்மாவை காப்பாற்று அப்படின்ட்டு. ஒரு 5 நிமிஷம் அவங்க நின்று ஜெபம் பண்ணிட்டு திரும்பி போகிறான். ஏன்னு சொல்லிட்டார்ல அப்பா இது போல் அம்மா செத்துருவாங்க அப்படின்ட்டு. அவன் இருந்தாலும் அதை நம்பலை. ரூமை விட்டு வெளியில் வரான். அப்போ அவங்க அம்மா கூப்பிடுறாங்க, சாமியல் அப்படின்னு கூப்பிடுறாங்க. என்னென்னு கூப்பிடுறாங்க, பையன் பேர் சாமியல், சாமியல்னு கூப்பிடுறாங்க. அவனை பார்க்க ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. அவன் கண்ணை திறந்து இங்கே வாடா அப்படின்னு சொல்கிறாங்க. வந்து என்ன பண்ணுற, ஓடி அம்மாவை கட்டி பிடிச்சிக்கிறான். ஏன்னா டாக்டர்கிட்ட ஓடுறான். டாக்டர் எங்கள் அம்மா கண்ணை முடிச்சுட்டாங்க, நர்ஸ் எங்கள் அம்மா கண்ணை முடிச்சுட்டாங்கன்னு எல்லாத்தையும் சொல்கிறான். எல்லாரும் ஓடி வந்து பார்க்குறாங்க. இது போயிட்ட கேஸுன்னு நினச்சாங்க, இது செத்து போகிறதுன்னு நினச்சாங்க. இது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்ன பண்ணுவோம், மார்ச்சுரின்னு சொல்லுவாங்க, மோர்குன்னு சொல்லுவாங்க, இந்த பொணலாம் வைக்கிற இடத்துக்கு அனுப்பணும் அப்படின்ற மாதிரிலாம் பிளான் பண்ணியிருந்தாங்க. இதை பார்க்க கேட்க என்ன போச்சு, ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. திரும்பி வந்து என்ன பண்ணுறாங்க, எல்லா டெஸ்ட்டும் பண்ணுறாங்க இல்லை. ஆனால் அந்த அம்மா அந்த பையன்கிட்ட ஒன்று கேட்டாங்க, தம்பி நீ ஆண்டவர் இன்னும் விசுவாசிக்கிறியா அப்படின்னு. ஆமா அப்படின்னா, இப்போ உனக்கு ஒரு விஷயம் சொல்ற கேளு அப்படின்னாங்க. அது என்னன்னு கேட்கும்போது, அந்த அம்மா இறந்து மோட்சத்துக்கு போயிட்டாங்க. எங்க போயிட்டாங்க, மோட்சத்துக்கு போயிட்டாங்க. ஆனா இவனுடைய விசுவாசம், இவனுடைய கதறல், இவனுடைய மன்றாட்டு என்ன பண்ணிச்சான், ஆண்டவர் உலுக்கிச்சான். அப்ப ஆண்டவர் என்ன பண்ணாராம், ஒரு தேவதூதன் அனுப்புனாராம். அந்த தேவதூதன் யாரு, அந்த வயசான அம்மா.
அந்த வயசானவன் என்ன பண்ணிச்சு, அவன்கிட்ட என்கரேஜ் பண்ணி அவன் எங்கே போக சொல்லிச்சு, ஆலயத்தில் போய் ஜெபம் பண்ணுன்னு சொல்லிச்சு. அப்போ அவன் ஜெபம் பண்ணதுனால அவன் இந்த விசுவாசத்தோட விசுவாசம் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு அவன் என்ன சொன்னான், அந்த வயசான மாட்டான் சொன்னான் இல்லையா, நான் ஆண்டவர் விசுவாசிக்கிறேன் சொன்னான் இல்லையா. அதனால அந்த விசுவாசத்தினால அவங்க அம்மா என்ன பண்ணப்பட்டாங்க, உழைச்சி வந்தாங்க, காப்பாற்றம் பெற்றாங்க. சரியா? அப்ப சின்ன பிள்ளைங்களாம் நிறைய பேர் இருக்கீங்க. நீங்க யார் யாரெல்லாம் சின்ன பிள்ளைங்க? ஆ சின்ன பிள்ளைங்களாம் எத்தனை பேர் இருக்கீங்க? சின்ன பிள்ளைங்கள ஒரு அல்லையிலே சொல்லு. அப்ப இந்த சின்ன பிள்ளைங்களாம் இங்க இருக்கவங்கலாம் நீங்களாம் வந்து ஏசாமி ஏத்துக்கிட்டு ஏசாமி கிட்ட ஜெபம் பண்ணீங்கன்னா, அவர் தான் உண்மையான கடவுள் நம்பி ஜெபம் பண்ணீங்கன்னாக்கா, அப்ப உங்க குடும்பத்துல என்ன நடக்கும்? ஆ என்னமா நடக்கும்? இங்க கவனி. நீங்களாம் ஏசாமி ஏத்துக்கிட்டு ஏசாமி கிட்ட ஜெபம் பண்ணீங்கன்னா உங்க குடும்பத்துல என்ன நடக்கும்? உங்க அப்பன் குடிக்கிறாரா? குடியில இருந்து நின்றுவாரு. உங்க அம்மா தப்பான காரியம் செய்யறாங்களா? அதுல இருந்து நின்றுவாங்க. அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் என்ன பண்ணுவார் ஆண்டவர்? மாற்றுவார். புரியுதா? கதை பிடிச்சிருந்துச்சா? கதை பிடிச்சிருந்துச்சா? கதை பிடிச்சிருந்தா ஒரு அலையிலேயே சொல்லு.